கண்டவராயன்பட்டி முதியோர் இல்லத்தில் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழாவை முன்னிட்டு மதிய உணவு வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை முன்னிட்டு வீர யாதவ சமுதாய அறக்கட்டளையின் சார்பாக அதன் நிறுவனரும் அவைத் தலைவருமான மாணிக்கம் தலைமையில் கண்டவராயன்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு மதிய உணவாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக ட்ரூபா முதியோர் இல்லம் சமூக பணியாளர் ரஞ்சிதமேரி அனைவரையும் வரவேற்றார். இல்லத்தில் வாழ்ந்த முதியோர்கள் உணவு வழங்கிய அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் வழிபாடு நடத்திவிட்டு உணவை உண்டு வாழ்த்தினர். இந்த விழாவில் வீர யாதவ சமுதாய அறக்கட்டளை உறுப்பினர்கள் தெக்கூர் எஸ். செல்வம், ரணசிங்கபுரம் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழாவை முன்னிட்டு வருகின்ற 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பத்தூர் மதுரை சாலையில் யாதவா ஐடிஐயிலிருந்து இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம், பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெறவுள்ளது. கண்டவராயன்பட்டி முதியோர் இல்லத்தில் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழாவை முன்னிட்டு மதிய உணவு வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை முன்னிட்டு வீர யாதவ சமுதாய அறக்கட்டளையின் சார்பாக அதன் நிறுவனரும் அவைத் தலைவருமான மாணிக்கம் தலைமையில் கண்டவராயன்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு மதிய உணவாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக ட்ரூபா முதியோர் இல்லம் சமூக பணியாளர் ரஞ்சிதமேரி அனைவரையும் வரவேற்றார். இல்லத்தில் வாழ்ந்த முதியோர்கள் உணவு வழங்கிய அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் வழிபாடு நடத்திவிட்டு உணவை உண்டு வாழ்த்தினர். இந்த விழாவில் வீர யாதவ சமுதாய அறக்கட்டளை உறுப்பினர்கள் தெக்கூர் எஸ். செல்வம், ரணசிங்கபுரம் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழாவை முன்னிட்டு வருகின்ற 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பத்தூர் மதுரை சாலையில் யாதவா ஐடிஐயிலிருந்து இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம், பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெறவுள்ளது.